Hello everyone, I welcome you all to Vidya Lakshmi NEET and JEE Academy YouTube channel. So in the particular video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா NEET aspirants எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மருத்துவ கலந்தாய்வு அப்படினு சொல்லக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கு. சோ இதுக்கு பின்னணி காரணம் என்ன? தமிழ்நாட்டுல நடக்கிற இஷ்யூவா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கிற இஷ்யூவா இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குறதுனாலயா? சோ என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த particular வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு நம்ம ஒரு நியூஸ் எடுத்துறோம். சோ என்ன நியூஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஹிந்து பேப்பர்ல எல்லாத்துலயுமே காமனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய கவர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. 3 மெம்பர் கமிட்டி. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கோட்டாவோட கிரைட்டீரியாவை ரிவ்யூ பண்றதுக்காக இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயுமே வராத நான் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். ஸோ நேஷனல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி இவங்களுக்கான ரிசர்வேஷன் இவங்க என்ஜாய் பண்றாங்க, எஸ்டி இவங்களுக்கான ரிசர்வேஷனும் இருக்கு, ஓபிசி. ஸோ இந்த 3 கேட்டகரியில இல்லாத ஒருத்தவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். மேம் நான் எஸ்சி கேட்டகரியில வரேன், நான் இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா? கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன கோட்டா இருக்கு? எஸ்சி கோட்டா. மேம் நான் எஸ்டி எனக்கு இடபிள்யூஎஸ் வருமா? கிடையாது. மேம் நான் ஓபிசி கிடையாது. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி எப்படி ஒரு ரிசர்வேஷனோ அதே மாதிரி இந்த 3ல இல்லாத ஓசி கேண்டிடேட்ஸ்க்கான ரிசர்வேஷன் தான் என்னமா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். ஸோ இந்த ரிசர்வேஷனுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதனால ஏன் நீட் எக்ஸாமினேஷனை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The Ministry of Social Justice and Empowerment on Sunday announced formation of 3-member committee to review the criteria for economically weaker sessions. So ஒரு குழு அமைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட்ல இருந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. எதற்காக இந்த குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்குன்னு சில கிரைட்டீரியா கொடுக்குறீங்க. மாத வருமானம் ஆண்டு வருமானம் இவ்வளோ இருக்கா, நீங்க வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்துல பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. எந்த கிரைட்டீரியால நீங்க கொடுக்குறீங்க அந்த கிரைட்டீரியாவை அனலைஸ் பண்றதுக்காக என்ன பேசிஸ்ல அவங்க அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனோட கிரைட்டீரியாவை அனலைஸ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனோட கிரைட்டீரியாவை அனலைஸ் பண்றதுக்காக இந்த 3-member கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, த கமிட்டி வில் கம்ப்ரைஸ். ஓகே, யாரெல்லாம் இது ஒரு சாதாரணமான கமிட்டியானா கிடையாது. இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க நீங்களே பாருங்க. ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி former finance secretary Ajay Bhushan Pandey irkar, member secretary of ICSSR Professor VK Malhotra sir and principal economic advisor to the Indian government Sanjeev Sanyal. So பெரிய personalities கொண்ட இந்த கமிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா EWS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் நேஷனல் கேட்டகரி லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய கிரைட்டீரியாவை அனலைஸ் பண்ண போறாங்க. The committee will examine approaches followed in the country. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா கிடையாதுமா, ஆல் ஓவர் கண்ட்ரி. இது மேம் இது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையானா கிடையாது. ஆல் ஓவர் த இந்தியாவில் இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் என்ன பேசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்ளம் தான் இது. ஸோ அந்த அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணும். ஐடென்டிஃபைங் த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். இட் வில் ஆல்சோ சென்ட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இன் த நெக்ஸ்ட் 3 வீக். எப்போவுமே மத்திய கவர்மெண்ட்லையும் சரி மாநில கவர்மெண்ட்லையும் சரி ஒரு குழு அமைச்சாங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து 3 வீக்ஸ். இதை நாம ஏன் நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மருத்துவ கவுன்சிலிங் கலந்தாய் வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கலந்தாய் ஒத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ இவங்க எப்போ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்களோ அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். The office memorandum issued by the ministry signed by joint secretary is being set up. என்ன சொல்லுது அப்படின்னா it states that in accordance with the commitment given to Supreme Court. என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்டா இருக்கிற நாங்க ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட தரப்புல இருந்து சொல்றாங்க நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம். என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா
we will revisit, யாரு central government நாங்க revisit பண்றோம் the criteria for determining the economically weaker section. யார் இந்த economically weaker section அப்படின்னா SC எப்படி ஒரு reservationோ, ST எப்படி ஒரு reservationோ, OBC எப்படி ஒரு reservationோ, அந்த மாதிரி EWS economically weaker sectionன்றது ஒரு reservation. ஸோ எந்த கிரைட்டீரியால நாங்க அவங்களுக்கு ரெசர்வேஷன் கொடுக்குறோன்றத நாங்க ரீவிசிட் பண்றோன்ற கமிட்மெண்ட்டை நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி கொடுத்துருக்கோன்றத இவங்க சொல்றாங்க. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 15ன்றது ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 15ன்றது ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இட் இஸ் ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அது வேலிடா இல்லையான்றதை நாங்கள் செக் பண்றோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. Last week, the government had submitted to the Supreme Court that it would revisit the 8 lakh. Ma'am, criteria ன்னு சொல்றீங்க. என்ன அந்த criteria அப்படின்னா maximum 8 lakhs, அதாவது ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்பயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் நான் ஓபிசி, நான் பிசி நான் அப்ளை பண்ணலாமா, எஸ்சி அப்ளை பண்ணலாமா, எஸ்டி? நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ல வர மாட்டீங்க. எஸ்சி அல்லாத, எஸ்டி அல்லாத, ஓபிசி அல்லாத மற்றவங்க இந்த 3 கேட்டகரியிலுமே எனக்கு எந்த ரிசர்வேஷனும் நான் இது வரைக்கும் என்ஜாயே பண்ணல மேம், ரிசர்வேஷனுக்குள்ளேயே நான் வரமாட்டேன் அப்படின்றவங்க தான் புது கேட்டகரியில் வராங்க. எந்த கேட்டகரி? எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். அதுக்கு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம், ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு வருமானம் it should be less than 8 lakhs. So maximum, okay, so revisit the 8 lakh annual income is to be eligible for reservation benefits. So அந்த ஒரு 8 லட்சம் ரூபாய் இன்கம் மட்டும்தான் அவங்க ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்றதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியாவா அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாகிய நாங்க செக் பண்றோம் அப்படின்ற கமிட்மெண்ட்டை நாங்க யாருக்கு கொடுத்திருந்தோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்திருந்தோன்றதை இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இந்த பிரச்சனை எப்படி வந்தது? எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு கொடுக்குற 10% ரிசர்வேஷனுக்கான ப்ராப்ளம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இட் இஸ் கேம் ஃப்ரம் அஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆகிய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தே ஹவ் ஃபைல்ட் அ பெட்டிஷன் ஆன் சுப்ரீம் கோர்ட். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. திஸ் இஷ்யூ ஹேட் அரைசன் after எப்போனா நீட் aspirants challenged the notification dated July 29 which had announced 20% quota for OBC. நம்ம இப்பதான் சொன்னோம் யாரெல்லாம் ரிசர்வேஷனை என்ஜாய் பண்றாங்க. இப்பயும் சொல்றேன், நீங்க ஓபிசியா இருந்தா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சியா இருந்தா ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்டியா இருந்தா ரிசர்வேஷன் இருக்கு. இது எதுலையுமே இல்ல ஆனா என்னோட ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன ரிசர்வேஷன் கீழ வருவீங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். ஸோ ஓபிசிக்கு 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கான 10% ரிசர்வேஷனையும் அவங்க சேலஞ்ச் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப அந்த கேஸை யார் எடுத்திருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 3 பேர் கொண்ட குழு அமைச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்க 3 வாரத்துல நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் அவங்க ஒரு பக்கம் கொண்டு வரட்டும், இங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் நாங்க கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா the government told the court, சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் கவுன்சிலிங் will be deferred, postponed. நீட் மருத்துவ கலந்தாய்வை நாங்க ஒத்தி வைக்கிறோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா till a decision is taken on the matter. Which matter? The reservation matter. So economically weaker section-க்கான அந்த 10%-க்கான eligibility criteria கரெக்டா தப்பா அப்படின்றத நாங்க ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா தான் மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். So approximately it will be like Jan 6. After Jan only the medical counseling is going to be happen. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹியரிங்ஸ் மேம் இப்போ தான் இந்த பிரச்சனைலாம் வருமா? நாங்கள் எங்களோட கவுன்சிலிங் போகும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருமா? இதுக்கு முன்னாடிலாம் யாரும் சேலஞ்ச் பண்ணலையா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த 8 லட்ச ரூபாய் க்ரைட்டீரியாவான்னு கேட்டிங்கன்னா எஸ், இதுக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் ஹேட் கொஸ்டின் த கவர்மெண்ட். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து யாரை கொஸ்டின் பண்ணியிருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. எப்படி வந்து 8 லட்ச ரூபாய் அப்படின்ற அமௌண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க? மேக்ஸிமம் லிமிட் இன்கம் ஃபார் த இடபிள்யூஎஸ் கோட்டான்றது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல அப்படின்னா அவங்க ஒரு கமிஷனோட ரிப்போர்ட்டை கை காமிச்சிருக்காங்க.
நாங்க இவங்க சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள கை காமிக்கிறாங்க. யாரு அப்படின்னா சின்ஹோ கமிஷன் ரிப்போர்ட் ஆஃப் 2010. ஸோ இந்த கமிஷன் ரிப்போர்ட் படி தான் நாங்கள் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், 8 லட்ச ரூபாய் கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, the commission had however not explicitly அப்படின்னா அந்த கமிஷன் கூட வெளிப்படையாக இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் இட்ஸ் ஸ்டில் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட். ஸோ அதனால நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த டெசிஷன் முடிகிற வரைக்கும் 3 மெம்பர் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அவங்க அதில் ஒரு டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் மருத்துவ கலந்தாய்வுன்னு சொல்லக்கூடிய இந்த நீட் MBBS BDSக்கான கவுன்சிலிங் ஒத்தி வைக்கப்படும், which will be postponed. I hope you enjoyed the video. Thanks for watching the video. Like and share the video. Subscribe Vidya Lakshmi NEET Academy YouTube channel. Thanks for watching.